வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எம்சாண்டு பயன்படுத்தலாமா, கட்டுக்கு பூச்சிக்கு எல்லாவற்றுக்கும் எம்சாண்டு பயன்படுத்தலாமா என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 90% எல்லாரும் வந்து செட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியும். வந்து ஆரம்பத்தில் வந்து மணலை நிறுத்தின சமயத்தில் ஆரம்பத்தில் வந்து எல்லாரும் வந்து எம்சாண்டை வச்சு எப்படி கட்டுவது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வேலைகள் வந்து பெண்டிங்காக இருந்துச்சு. நிப்பாட்டி வச்சிட்டாங்க. மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட நிறைய இடங்களில் வேலைகள் நின்றுருந்துச்சு. மணல் வரட்டும், வந்தப்பறம் வேலை பார்ப்போம்னு சொல்லி ஒரு சில இடத்துல காங்கிரீட்டை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, ஒரு சில இடத்துல பூச்சியோட நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்படிமா இருந்துச்சு. நாங்களுமே அடுத்து பயந்தோம், அந்த எம்சாண்டு எப்படி இருக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தோம். ஆனாலும் வந்து எந்த ஒரு பொருளையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இது ஒரு மாற்று மணலாக மாறிவிட்டது. மணலுக்கு பதில் மாற்று மணலாக இது மாறிடுச்சு. நம்ம சைடு தான் வந்து இது வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து பெங்களூரு பெரிய பெரிய அந்த சிட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதை வச்சு தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ தான் வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, மணலை விட வந்து இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மணல் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிறதுக்கு அந்த செட் ஆகிற டைமிங் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அந்த எம்சாண்டு பீசாண்டை பொறுத்தவரையில் குயிக்காக செட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இது வந்து பாறையிலேருந்து தான் அரைச்சி இது எடுக்கிறாங்க. நம்ம உடகுல 3/4 ஜல்லி 1.5 ஜல்லி எடுக்கிற அதே அந்த மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வச்சு தான் நமக்கு எம்சாண்டு வந்து நமக்கு தயாரித்து கொடுக்குறாங்க. பீசாண்டு அதே மாதிரி வருது. அதனால் அந்த கருப்பு எம்சாண்டு கருப்பு பீசாண்டு நம்ம பயன்படுத்தலாம். ஒயிட் வந்து நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது. அது கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க. இந்த ஒயிட் எம்சாண்டு நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அது வந்து நம்ம தளத்துக்கு போடுகிற கிராவல் சரள மண்ணுடைய பவுடர் தான் அந்த எம்சாண்டு. அதனால் ஒயிட் எம்சாண்டு நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது, கருப்பு எம்சாண்டு தான் பயன்படுத்துகிறோம். அதனால் எம்சாண்டை பொறுத்தவரையில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கட்டுக்கு பூச்சிக்கு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கியூரிங் மட்டும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் செங்கல் கட்டும்போது சரி, பூச்சியோட செய்யும்போது சரி, நல்லா வந்து நனைக்கிறதுல தான் வந்து இது வந்து இதனுடைய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாகிறதுக்கு நீங்கள் வாட்டர் கீரிங் தான் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அதனால் சுவரை பூசுறதுக்கு முன்னாடியும் சுவரை நல்லா நனைச்சிருங்க. பூசின பிறகும் நல்லா நனைச்சி விட்ருங்க. இரும்பு மாதிரி இருக்கும், பாறை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பாறை பொடி தான், அது பாறையிலேருந்து வர்றதுனால பாறை பொடி தான். இது வந்து நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நிறையா இன்னும் நான் சொன்ன மாதிரி 90% மேலே வந்து எல்லாம் செட் ஆகிட்டாங்க. இதை வச்சு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இது பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ சொல்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. இதை வச்சு தான் எல்லா இடங்களிலும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எல்லா இடங்களிலும் இதை வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் வந்து தைரியமாக கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டு வேலைக்கு, பூச்சி வேலைக்கு, காங்கிரீட்டுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தட்டு 2 தட்டை மட்டும் குறைச்சி போட்டுக்குங்க. இப்போ ஒரு 10 தட்டு காங்கிரீட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு 9 தட்டு போடுங்க, 8 தட்டு போடுங்க. அதனால் வந்து உறுதியாகத்தான் இருக்கும். வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு டவுட்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.